சித்திருக்காமா போதும்டா கண்ணெல்லாம் செவக்கு தாட்டி தண்ணி வயிற்றுல அதை செய்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ டைம் வந்து ஒரு 6:30 இருக்கும். இது வந்து நேற்றுள்ள விலாகில் உள்ள கண்டினியூஷன். ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ப்ரெட்டு பண்ணோம்ல, நம்மளோட ப்ரெட்டு காணிக்க முடியல எனக்கு. ஏன்னா வந்து ஒன்று அந்த விலாக் வந்து ரொம்ப லாங் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அவங்க கூட இந்த பேக்டு வெர்ஷனை வந்து காணிக்க முடியல. பட் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஸோ இது வந்து இன்றைக்கி டின்னருக்கு. அண்ட் நான் வந்து சோய் மில்க் இப்போ வந்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி பாருங்க, ஃப்ரெஷ்ஷான சோய் மில்க் வந்து சோய் பீன்ஸை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டு சாக்லேட் சோய் மில்க் மாதிரி குடிக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த ரெகுலர் சோய் மில்க் வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஒன்று நீங்கள் சுகரோ இல்லாட்டி வெனிலா எசன்ஸோ போட்டு குடிக்கலாம். பட் இன்றைக்கி நான் சாக்லேட் குடிக்கிற மூடில் இருக்கேன். அண்ட் இன்றைக்கி டின்னருக்கு வந்து இங்கே நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் ஸ்டியூவும் அந்த ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டையும் தான் ஸ்லைஸ் பண்ணி இது கூட சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஆக்சுவலி நான் ப்ரெட்டே பேக் பண்ணது. ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ஸ்டியூக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வெஜிடபிள்ஸ் வந்து பொட்டேட்டோ, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி. நீங்கள் வேணால் க்ரீன் பீன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் தேவை, உப்பு தேவை, கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் தேவை. ஸோ அது செஞ்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கடையில் நம்ம சோய் மில்கை வந்து சாக்லேட் சோய் மில்காக மாற்றிடலாம். ஸோ இந்த அகாரோ நட் மில்க் மேக்கரோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ இது சாக்லேட் சோய் மில்காக மாற்றுறதுக்கு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. என்னோட இந்த மிக்ஸு சாக்லேட் மில்க் மிக்ஸ்சர் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதுலேயே ஆல்ரெடி கொக்கோ பவுடரு, சுகரு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் ஒரு நல்ல ஒரு ஹீப்பிங் ஸ்பூன் வந்து இந்த சோய் மில்கில் ஆட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனில் ஜூஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு பிளெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்துடும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஸ் அ ஃபுட் பிளாகராகட்டும் சரி, யூடியூபராகவும் சரி, நிறைய லைக் யூடியூபர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு அனுப்புவாங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் சில ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த அகாரோட இந்த சோய் மில்க் மேக்கர் எனக்கு ஆக்சுவலி பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ப்ரோட்டீனுக்கு வேண்டி இப்போ சோய் மில்க் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் இப்போ வந்து நான் வெஜிடேரியன் எடுக்க முடியாததுனால வெஜிடேரியன் ப்ரோட்டீனுக்கு வேண்டி சோய் மில்க் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பாஸ்ட் ஒரு 1 வீக்காக டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு என்னோட பர்சனல் ரிவ்யூன்னு இருக்கும்ல, யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிவ்யூன்னு, அதை நான் உங்கள் கூட வந்து ஒரு 1 மந்த் கழித்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட நட் மில்க் வந்து நட் மில்க்குன்னு சொல்கிறேன் பாருங்க, சாக்லேட் சோய் மில்க் வந்து ரெடி. இங்கே பாருங்கள். ஸோ சாக்லேட் ஃப்ளேவர்ட் சோய் மில்க் நம்ம கடையில் வாங்குவோம். பட் இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்சாச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லாயிருக்கு. அந்த சோய் மில்கில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஒன்று நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி குடிப்பேன். இந்த சாக்லேட் ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கு. இனிப்பு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதை குடிச்சிட்டே நம்ம டின்னருக்கு உண்டான ஸ்டியூ வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஸ்டியூக்கு வந்து ஒரு பீஸ் பட்டை, ஒரு கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெப்பர், இவ்வளோ வச்சுருக்கேன். இதை வந்து நம்மளோட ஆயிலில் போட்டு இது கொஞ்சம் அந்த ஆயில் வந்து ஃப்ளேவர்ஃபுல் ஆகட்டும். வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த 3த்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து 1 மினிட் ஃப்ரை பண்ணிடுங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஆனியனுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண. ஆனியன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணேன். அதனால வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதில் வந்து பெருசாக கலர்லாம் வர வேண்டாம், லேசாக சாஃப்டானா போதும்.
இப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோ, கேரட்டு. ஸோ நம்மளோட காய், கேரட்டு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். மெயினாக ஏன்னா இது வந்து குக் ஆகும். நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் வச்சுருக்கேன் இங்கே, அதனால இதை நான் லாஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ காய் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இப்போ காய் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 2வது தேங்காய் பால் வந்து இதுலேயே தான் குக் ஆகணும். தேவைப்பட்டால் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு. இது எப்படியும் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் யூஸ்வலான ஸ்டியூவில் இதை ஆட் வாங்கலான்னு தெரியல. பட் நான் வந்து கொஞ்சம் ரிச்னஸ்க்கு வேண்டி ஒரு 10 கேஷ்யூநட்டை பால் ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கேஷ்யூநட் விழுதை ஆட் பண்ணிடலாம். விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கேஷ்யூநட்டோட ரா ஸ்மெல் போகுமா. சும்மா நான் ஏன் கத்துனேன்னு பார்த்தீங்கன்னா, மஹிக்குட்டி வந்து ப்ரெட்டை கையை வச்சு பிக்க வந்துட்டா. அதனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அவள் கையை வச்சு இப்படி எடுக்கிறா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்மளோட ஷேப் பாருங்க பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் சாஃப்ட்னஸ் கியூபாய்ட் கரெக்ட். அண்ட் சாஃப்ட்னஸ் பாருங்க அப்படி ஃப்ளஃபியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? அம்மா ஸ்லைஸ் பண்ணி தரேன். ஓகே. ஸோ நம்மளோட கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே இங்கே பாருங்க அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொதிக்க உங்களுக்கு வந்து திக்னஸ் வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து இதில் உப்பு ஏதாவது பத்துமான்னு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் இது வந்து ஆல்மோஸ்ட் எண்டு வந்துடுச்சு. நம்ம இதுக்கு அடுத்து 1வது தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். அதனால இந்த டைமில் நீங்கள் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுங்கள். அது ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து மூடி போட்டேன். இப்போ நம்மளோட பட்டாணி வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக ஸ்டியூ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள். நம்ம கெட்டியான தேங்காய் பால் 1 கப்பு. கெட்டியான ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஓவராக பாயிலெலாம் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை லேசாக வார்ம் ஆகிறதுக்கு விட்டுற வேண்டியதான். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இங்கே பாருங்கள் லேசாக சிம்மரிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. ஸோ இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னும் கலர் மாறாமல் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ப்ரெட்டு பண்ணிடலாம். 300 ml பால், வெதுவெதுப்பான பால் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் நம்மளோட வெதுவெதுப்பான பாலுக்கு மேலே தூவிட்டேன். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த ஃபோமியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு 4 கப் அளவுக்கு மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஃப்டான பட்டர் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் நீட்டாக இருக்கும். அதை ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு தின்னாட்டு ஒரு லைட்டு பாஸ் ஆகிற அளவுக்கு தின்னாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது கிளியாமல் வருது அப்படின்னா விண்டோ பென் டெஸ்ட் வந்து ரெடி. நான் ப்ரீஷேப் பண்ணி ரைஸ் பண்ண விட்டுற போகிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ பழப்பழன்னு இருக்குது. ஒரு 1 hour 1.5 hours நல்லா டபுள் ஆகிற வரைக்கும் ஏதாவது வார்ம் பிளேஸில் வச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் ஒரு 40 மினிட்ஸில் நம்மளோட டோ எந்த அளவுக்கு பூஃபி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இதை ஸ்கொயராகவே வரணுங்கிறதுக்காக நான் இதை கவர் பண்ணி நம்மளே பேக் பண்ண போகிறேன். ஸோ 200 degrees Celsius அவனில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். ஏன்னா பெரிய லோஃபாக இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டான ஸ்கொயர் ப்ரெட். அப்படியே நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற டெக்ஸ்சர். வாவ், பர்ஃபெக்ட்.
எப்படி இருக்குன்னு எக்ஸாக்ட்லி நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற டெக்ஸ்சர் தான். செம்ம சாஃப்ட்டு டெக்ஸ்சரை பாருங்க. வாவ். வந்து டின்னர் சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் ஒரு டிப்பு சொல்லணும்னு இருந்தேன். நான் வந்து ஃப்ரெஷ் பிரெட் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதுவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் உள்ள பிரெட் யூஸ் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இட்லி தட்டு இருக்குல்ல, இட்லி தட்டில் இந்த பிரெட் ஸ்லைசஸை வச்சு லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிரெட் வந்து செம்ம சாஃப்டாகிடும். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டியூவை தாராளமாக ஊற்றிடும். ஓகே, ஸோ இதுதான் டின்னர். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மேலே இருக்காங்க. நான் இப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் ஆயில் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன்னா அதை பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்தேன். இந்த டைமில் மார்னிங்கே ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. ஸோ இது வந்து யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிரெயின்ஸ் ட்ரெஷர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து அவங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரு. ஸோ அவங்க வந்து இதை உங்கள் இதில் வந்து ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு விமென் ஓன் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபேன்சியான கப்பு வாட்டர் பாட்டில்லாம் பிடிக்கும்ல. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் ஷேப்பில் ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு மக்கு, ஹேண்டில் இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்ட்ராக்கு வந்து மூடியும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளே இருக்கிறது. இது வந்து கெப்பாசிட்டி 1000 ml, 1 லிட்டர் இந்த பாட்டில். இது வந்து மிக்கி கப்பு மாதிரி. ஸோ இதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஓகே, ஸோ இந்த 2 பாட்டில் அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்கள் யாருக்காவது வந்து பசங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஃபேன்சியாக பாட்டில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட பேஜை செக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து செய்ய போகிற ஸ்கின் கேர் ஆயில் வந்து ரொம்ப நாளாகவே நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக ஸ்கின்ல வந்து ஆயில் போட்டு மசாஜ் பண்ண பிடிக்கும். அது வந்து நம்ம அதோட ரிசல்ட்ஸ் வந்து பர்சனலி நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஆயில் மசாஜிங் வந்து நல்ல ஒரு க்ளோவும் சரி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கும் கிடைக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்கின் கேர் ஆயில் வந்து ஆக்ட்ரஸ் குஷ்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு தான் இப்போ வந்து இதை ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு. இதை ஆக்சுவலி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல 2 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ இல்லாட்டி வீக்லி ட்வைஸோ நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது அந்த க்ளோ வந்து ஒரு கிடைக்கும். ஸோ இதில் நிறைய குட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ செஞ்சுக்கலாமா இதை வாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் கேரட்டும் ஆரஞ்சோட தோலும் தான் சொல்லியிருந்தாங்க. நான் ஆரஞ்சோட தோலை வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கேரட் வச்சுருக்கேன். என்னோடய கார்டனில் ஆலோவேரா இருந்துச்சு, அதனால இந்த ஆலோவேராவையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆலோவேராவை நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஃப்ளஷை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆலோவேரா ஜெல் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் நம்ம ஒரு கேரட் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சோட தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக நான் வந்து தண்ணியெல்லாம் விட்டு அரைக்க வேண்டாம், நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம மிக்சியில் இதை நான் வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். அந்த ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் கேர் ஆயிலுக்கு மொத்தம் 3 ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஆயில். ஸோ இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து குங்குமப்பூ வந்து இன்ஃப்யூஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய், அதனால நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு க்ளீனான சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப்பு தேங்காய் எண்ணெய், ஸோ நான் வந்து 1/4 கப்பு ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறமா 1/4 கப்பு ஆலிவ் ஆயில். இது வந்து ஸ்கின்னுக்குனே உள்ள ஒரு ஆலிவ் ஆயில்.
நீங்கள் ஜஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஆலிவ் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 1/4 கப். ஸோ இப்போ இந்த ஆயிலில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டு ஆரஞ்சோட தோல் அதை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலோவேராவையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆயிலில் இந்த கேரட் ஆரஞ்சு எல்லாமே கலந்தாச்சு. இப்போ இந்த ப்ராசஸை ஹரி பண்ணாதீங்க, ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு 1 hour இன்ஃப்யூஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த ஆயிலில் எல்லா ஃப்ளேவருமே ஆகும். அண்ட் அந்த ஆயில் வந்து அந்த கரிஞ்சிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் மெயின் இது. ஸோ சதீஷ் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க. அப்போ வந்து இஞ்சி மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இதை இஞ்சி மிட்டாயின்னு சொல்லுவோம். ஆனால் இஞ்சி முரப்பான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் ஒன்று சாப்பிட்லாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 1 hour லோ ஃப்ளேம் வச்சதுக்கப்புறமாட்டு இது ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கூலாக விட்டுருங்க. கூலாக விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இன்ஃப்யூஸ் ஆகிடும். இப்போ இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட கேரட் ஆரஞ்சு எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ண ஸ்கின் கேர் ஆயில் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட் ஆயாச்சு. நான் நம்மளோட ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நான் இதை பாட்டிலில் வச்சுட்டேன். கலரை பார்த்தீங்களா. ஸோ இது நம்ம வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்தால் போதும். 2-3 சொட்டு மட்டும் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணால் போதும். இப்போ முகத்தை பார்த்துக்கோங்க, நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். ஆரஞ்சு, அப்புறம் ஆலோவேரா, பாதாம், ஆலிவ் ஆயில். என்ன மனம். ஸோ நம்மளோட எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகுறதுக்கு இடையில நான் வந்து ஒரு போன வாட்டி ஷாப்பிங் ஹால் போகும்போது இந்த ஜோலோ சிப், இது வந்து த லாஸ்ட் சிப் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு பேக் வந்து வாங்கிட்டேன். ஸ்பைசியஸ்ட் இதை ட்ரை பண்ணணும்னு வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா இதுக்குள்ள நிறைய பேக் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிறத ரீட் பண்ணிடுறேன். இட்ஸ் டைம் டு அன்லீஷ் த இதெல்லாம் வேண்டாம். இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து என்னெல்லாம்னா, யுவர் ரோட் டு ஹெல் வில் பி ஈஸி ஆஃப்டர் திஸ் சாங். அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்கா, எனி லாஸ்ட் வேர்ட்ஸ், வெயிட்டிங், கேன் யூ ஹேண்டில் த டெட்லி சில். இது வந்து மேட் வித் கேரோலினா ரீப்பர் பெப்பராம். அது வந்து வேர்ல்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டஸ்ட் பெப்பர். இது வந்து சாப்பிட்ட உடனே நமக்கு லாஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குமா, மவுத் ஆன் ஃபயர் இருக்குமா, கண்ணில் இருந்து தண்ணி வருமா. நான் இதில் நிறைய இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இதில் ஒரே ஒரு பேக்கெட் தான் இருக்கு. அதனால இது வந்து கிட்ஸ் யாரும் சாப்பிடக்கூடாது. ஸோ நான் பின்னாடி வா, children childhood. If you are allergic or have any medical condition, don't try it at home. ஆனா அம்மா வந்து சாப்பிட போறேன். Make sure to wash your hands after touching the chip. Avoid touching your sensitive. ஐயோ சரி வருங்க, இப்படிதான் இருக்கு. கருப்பு கலர்ல வடுமங்க மாதிரி இருக்கு. பொடி சாப்பிட போறேன். நக்கி வரு எப்ப இங்க வரைக்கும் அந்த இது அடிக்கும். அவ்வளவுதான் சமரிப்பு. ஒரு குட்டி அந்த மனம் பத்தியா இது இது தொண்டில் நின்றாமடி மட்டும் வச்சோனே இருக்கி. எடுக்காத மசி, அது மனமே ஒரு மாதிரி இருக்கு. அப்பா இது இந்த மூக்கெல்லாம் செவக்கு. அது எண்ணெய் போட்டிருக்கிறதுனால கண்ணெல்லாம் செவக்கு. தாட்டி தண்ணி சொன்னே ஃபுல்லா வாயில போட்டுருந்தா எப்படி இருக்கும். ஒரு குட்டி பீஸ் தானே சாப்பிட்டேன். பாலோ தயிரோ சாப்பிடு. தயிர் எடுத்துட்டா என்ன ஒரு இது பிள்ளைக்கு. வேண்டாம், இது பால் எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு தானே நீ பண்ணணும். நான் எத்தனை தடவை சொன்னோம்.
வேண்டாமா தொண்டையில் எதுவும் நின்றாங்க நமக்கு அழுக கதை தொங்கி உடைச்சிடாத நமக்கு அதோட என் பேக் வந்து உனக்கு ஸ்டாண்ட் இருக்குண்ணா கிரேட் கரிகாலன் எஸ்கேப் எங்க இருக்கு நாக்குல இருக்கா உள்ள தொண்டையில இருக்கா வயிற்றுல அதை செய்து அம்மா இருக்குதா அவளுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருக்கோம் ஐஸ் கியூபும் இப்போ சாப்பிட்டுருக்காங்க பாரு இதான் மகா இதான் அப்பா இதான் அம்மா இதான் நான் இன்னும் அடிச்சிட்டு இருக்காமா கட் பண்ணிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி vlog வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து பெருசாக சேலஞ்ச் பண்ணுறேன்னு ஒரு சம்பவமே பண்ணிட்டேன். அந்த சிப்ஸை வந்து தயவு செஞ்சு நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. வேறு மாதிரி ஸ்பைஸ் எனக்கு வந்து கண்ணிலேருந்து அதில் சொன்ன மாதிரி தான் கண்ணீர் வந்துடுச்சு. இது ரொம்ப ஸ்பைஸ். ஸோ அதனால் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி முகத்தை பாருங்கள், அந்த ஆயில் போட்டதில் நல்ல ஒரு க்ளோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து ரெகுலராக அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லுங்க குட்டீஸ். பாய் பண்ணிடாதீங்க. ஓகே பாய்.